ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இருந்தாலும் நம்ம மருதாணியை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னதான் இந்த காலத்தில் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் மெஹந்திஸ் எல்லாமே வந்திருந்தாலும் நம்ம மருதாணி மாதிரி வராது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மருதாணி ஒன்றும் தான் நம்ம பழைய காலத்து இதை வந்து கடைபிடிச்சு வாரது. ஸோ நான் வந்து இன்றைக்கி மருதாணி ஓணத்துக்கு முன்னாடி மருதாணி கையில் வைக்கலான்னு தான் மருதாணி அரைக்க போகிறேன். கொஞ்சமாக மருதாணி இலையும் அதில் வந்து கொஞ்சம் சின்னதாட்டு புளியும் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ, மருதாணியை வந்து டிசைனில் வைக்க முடியாது, இந்த டிசைனில் தான் வைக்க முடியும். ஸோ வச்சாச்சு. நான் வந்து ஒரு 3/4 மணிக்கூர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா தலைநீர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் மருதாணி வைக்காதீங்க. அதுவும் டே டைமில் வைங்க, நைட்டு வைக்காதீங்க, செட் ஆகாது, சளி பிடிச்சிக்கும். ஸோ அப்போவே எனக்கு கை இவ்வளோ செவந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் மருதாணி போட பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி